வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பரங்கிக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பரங்கிக்காய் ஒன்று, அது ஒரு முழுசாகவே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை மேலே இருக்க தோலெலாம் செதுக்கிட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 வரமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி போட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி இது 3த்தையும் நம்ம சேர்த்து முதல்ல வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் நல்லா அந்த பூண்டோட வாசனை வரும்போது நல்லா அது பூண்டு நல்லா வாசனை வரும். நல்லா அது வறுபட்டு அப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பரங்கிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா அதே வறுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1லேருந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வரமிளகாய் இதில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி. ஆல்ரெடி பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் தான் அதுக்கு டைம், உடனே வந்துடும். அதனால நம்ம தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊற்றாமல் அதுவான அளவு கரெக்டாக பார்த்து ஊற்றணும். அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காயில் இருக்கும் இல்லையா சீட்ஸு, இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரி இந்த சீட்ஸ் எடுத்த உடனே இதை உரித்து அதை சாப்பிடும் போது அந்த பருப்பு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் பாருங்களேன், அது எல்லாமே இதோட பருப்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் பூசணிக்காய் கொதிச்சுட்டு இருக்குது. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, அதாவது நிலக்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணதான் பரங்கிக்காயோட மெயினே பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை தான். இதை நம்ம ஆட் பண்ணுறதுல தான் இருக்கே. ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா சிம்மில். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பரங்கிக்காய் ரெடி.